ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ். வாங்க இன்றைக்கி ஒரு பொங்கல் ரெசிபி பார்த்துடலாம். சர்க்கரை பொங்கல். இப்போ பொங்கல் சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. ஈஸியாக எப்படி பொங்கல் செய்கிறது, நம்ம டக்குன்னு ஈஸியாக எப்படி செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்களுக்கு சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுட்டேன். ஃபேனில் ஒரு அரை கட்டோரி அளவுக்கு, அரை கிண்ணம் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், கருப்பு ஆகக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு மீடியம் ஒரு 20% மட்டும் குக் பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி பண்ணால் அது கருங்கிச்சுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்புறம் ரொம்ப பச்சை இருந்தால் கூட நல்லா இருக்காது. கொஞ்சம் 20-25% குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும், சூப்பராக கம ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்துகிட்டு அதே கிண்ணம் நாங்கள் மெஷர்மெண்ட்காக வச்சுருக்கோம். ஒரு கிண்ணம் அளவுக்கு பச்சை அரிசி போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பச்சை அரிசி இருக்குது அதை போட்டுக்கோங்க. நான் பொன்னி பச்சை அரிசி போட்டிருக்கு. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது போடலாம். போட்டுட்டு இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவணும். இந்த டைம் ஒரு 2 டைம் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வாஷ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா ரொம்ப வாஷ் பண்ண அந்த ஸ்டார்ச் இருக்குல்ல, அது ஜாஸ்தி போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கொழுப்பாக வராது. கொழுப்பு வரலைன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்காது. அதனால ஒரு 2 தண்ணி ஊற்றி கழுவினா போதும். நான் இப்போ ஒரு தண்ணி ஊற்றி கழுவிருக்கேன். இன்னொரு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஊற வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் செய்யலாம். ஏன்னா உடனே செஞ்சிட்டோன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பருப்பு. அதனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட வேறு என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து நாங்கள் மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் தண்ணி போட்டிருக்கு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஏன்னா அப்போது கீழே சூடாயிடுச்சுன்னா அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் கடி பிடிச்சிடும், நல்லா இருக்காது. அப்போ டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அதனால் போட்டுட்டு கேஸ் ஸ்பீடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ தொடர்ந்து பார்க்கணும். இல்லைன்னா ரொம்ப பொங்கி வந்துடும். இல்லைன்னா நீங்கள் மூடி வைக்க வேண்டாம். நீங்கள் பொங்கி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ பொங்கி வந்துடும். பொங்கி வந்துச்சுன்னா கேஸ் மீடியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். அப்பப்போ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். அதனால் பார்க்கணும். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் போட்டுக்கோங்க, ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் என்ன பண்ணுறதில்ல, அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா. பாருங்கள், நான் பேசிகிட்டே இருக்கிறப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு 6 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கு, ஒரு 3-4 பிரியாணி இலை போட்டிருக்கு. போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து மூடி வச்சுட்டு தொடர்ந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரிசி பருப்பு எல்லாம் நல்லா குழஞ்சி வரும். குழஞ்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். அதனால் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பாதிக்கு மேலே குக் ஆகிடுச்சு. இப்போ ஜாகரி போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெல்லம் பிடிக்கும், என்ன இருக்குது அது போட்டுக்கோங்க. இல்லைன்னா கூட நீங்கள் சர்க்கரை கூட போடலாம். சர்க்கரை போட்டால் அவ்வளோ டேஸ்ட் அழகாக வராது. நீங்கள் ஜாகரி போட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், செம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் செய்கிறதே இல்லை வீட்டில். இது
எனக்கு வந்து இங்கே ஒரு தெரிஞ்சவங்க சொந்தக்காரர் இருக்காங்க. சொந்தக்காரெல்லாம் இல்லை, ரிலேட்டிவ் இல்லை. ஆனால் வந்து இங்கே வந்து தான் பழகுனோம் நாங்கள். ஆனால் என்ன வேணும்னா சொல்லிக்கலாம். அது அக்கா, அம்மா, சொந்தக்கார, ரிலேட்டிவ் எல்லாமே அவங்களே தான். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க என்ன. அவங்க தான் எப்போவுமே செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க கையில் தான் நான் சாப்பிட்றது. அதனால் நான் செய்கிறதே இல்லை. அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு உங்கள் சரி யூடியூப் ஃபேமிலிக்காக ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் பையனை எல்லாம் பொண்ணு சாப்பிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்குது சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக வரும். நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப வேலை இருக்கும், நல்லா வராது. ஆனால் வந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் நான் எப்படி செஞ்சுருக்கு, உங்களுக்கு பிடிச்சதா, நீங்களே எப்படி செஞ்சுருக்கீங்க. அதனால கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சி போயிருக்கு. அதை அடுக்கி வச்சுட்டு நம்ம வந்து பொங்கல் கரெக்டாக இருக்குது. அடுக்கி வச்சுட்டு இப்போது நல்லா முந்திரி, திராட்சை, நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். திராட்சை, முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சிகப்பாக வறுத்துட்டு மேலே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நாங்கள் வந்து பால் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் பால் ஊற்றிருக்கிறதுனால சூப்பராக டேஸ்ட் வரும். அப்புறம் ஏலக்காய் நிறையா தட்டி போட்டிருக்கு. இப்போ நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்துகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸி ரெசிபி தான். வெறும் மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அரை கிண்ணத்துக்கு கொஞ்சம் கம்மி பாசிப்பருப்பு, அதே கிண்ணம் அளவுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட் வச்சிடணும். பச்சை அரிசி ஒரு கிண்ணம், அதே கிண்ணத்தில் வந்து ஒரு கிண்ணம் ஜாகரி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்க்கரை கம்மி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஒரு கிண்ணம் போட்டது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் அதே கிண்ணத்தில் பால் ஊற்றிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏலக்காய் ஒரு 6 பீஸ் போட்டிருக்கு, பிரியாணி இலை, உப்பு, அப்புறம் முந்திரி, திராட்சை, நெய் லாஸ்ட்டில் போட்டு வறுத்து போட்டு எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.